அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியாவில் எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சிடுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு இதில் 1 கப்பு வந்துட்டு தயிர் சேர்த்துருக்குறேன். நல்லா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து எடுத்துக்கணும். நல்லா கெட்டியான தயிர். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் தயிரை. இது கூடவே ஒரு துருவின கேரட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது கூட வந்து தண்ணிலாம் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் அணில் சேமியாவில் வரக்கூடிய ராகி சேமியா தான் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த சின்ன பாக்கெட்டு ஃபுல்லாகவே வந்து சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த தயிரோடையே நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு இது அப்படியே வந்து இந்த சேமியா இந்த தயிரில் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஊறிட்டுருக்கிற டைமில் அடுப்பில் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ எப்போதும் போல் இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றுற மாதிரி இதை ஊற்றிட்டு இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரியே வந்து இதை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல ஹெல்த்தியான ராகி சேமியாவில் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் ராகி சேமியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.